சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல என்னடா கொளுத்தங்கரைக்கு போன மீனா இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு, டேய் முத்து இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ரோகிணி, கிறிஷோட பாட்டி, மகேஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியோட அப்பாவோட ஃபோட்டோவும் அங்கே இருக்குது. அங்கே உட்காந்துட்ருக்கிற ஐயரையும் அண்ணாமலை வந்து பார்த்துடுறாங்க. மீனாவோட முகமும் சரியில்லை. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி வேற ஒரு பக்கம் அலந்துட்டுருக்காங்க. மீனா என்னாச்சுமா? ரோகிணி நீயாவது சொல்லு என்னாச்சு? டே கிருஷ் நீ எப்படா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா நம்ம மீனா இருந்துட்டு அது வந்து மாமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி வேற யாரும் இல்லை, இதோ நிற்கிறாங்களே இவங்களுடைய பொண்ணு, ஒரே பொண்ணு, பேர் கல்யாணி. கிறிஷு நம்ம யாருன்னு சொல்லி நம்ம குழம்பிட்டு இருந்தோங்கள, கிறிஷு வேறு யாரும் இல்லை, இதோ நிற்கிறாங்களே கல்யாணி, இவங்களுடைய பையன்தான் கிறிஷு அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு ரோகிணியை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. என்னம்மா இது, நீ ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைலாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி எதுக்குமா உனக்கு இந்த தேவையில்லாத வாழ்க்கை? நம்ம விஜயா கிட்ட மலேசியா அது இதுன்னு போய் சொல்லி யாரையோ மாமான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து நான் மாமா இல்லை நடிக்க வந்தேன்னா அவர் சொல்லி, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்த போது கூட இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாமே, எதுவுமே சொல்லாமல் இப்படி மறைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.